Hi guys, this is Daya from No Code. Welcome to a new video. Actually, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா போன பாட்டோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். போன பாட்டில் நம்ம வந்து ஒரு Playmaker யூஸ் பண்ணி எப்படி எந்த ஒரு கோடிங்கும் யூஸ் பண்ணாமல் ஒரு பேசிக் கேம் பண்ணுறோம் பார்த்தோம். அண்ட் இதில் இன்னொரு வேறு விதமான ஒரு கேம் பார்ப்போம். அண்ட் ஓகே, லெட் அஸ் ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் திங் வி நீட் அ பிளேயர். ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ ஒரு பிளேயர் க்ரியேட் பண்ணிப்போம். பிளேயருக்கு நம்ம ஒரு கேப்சூல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் அண்ட் 3D ஆப்ஜெக்ட் ஒரு கேப்சூல் ஒன்று செஞ்சுக்கலாம். ஓகே, அதை வந்து இப்போது ரீபொசிஷன் பண்ணிக்கலாம். ரீசெட் பண்ணாக்க அது டிஃபால்ட் பொசிஷன் வந்துடும். ஸோ யூ கேன் see that in camera. And we'll add FSM, Playmaker FSM. ஸோ இதில் வந்து நம்ம எடிட் பண்ணி ஓகே, ஃபஸ்ட்டு இப்போது நம்ம பிளேயருக்கு ஒரு மூமெண்ட் கொடுப்போம் கேப்சூலுக்கு. ஸோ இங்கே டபுள் கிளிக் பண்ணால் இந்த ஆக்ஷன் ப்ரௌசரில் கெட் ஆக்சஸ், தென் இதில் ஹாரிசான்டல். இப்போ நமக்கு எக்ஸாக்சஸில் தான் நம்ம போகணும். ஸோ அதுக்கு வந்து நமக்கு வந்து ஹாரிசான்டல் அண்ட் மல்டிப்ளேயரில் ஒரு 10 கொடுத்துப்போம். ஸ்டோர் இதை வந்து ஒரு நியூ வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிப்போம். 3 ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, க்ரியேட் பண்ணிட்டா அண்ட் தென் அகைன் டபுள் கிளிக் பண்ணும்போது நமக்கு புதுசாக ஆக்ஷன் ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். அதில் ட்ரான்ஸ்லேட்னு ட்ரை பண்ணி ஒரு என்ட்ரு கொடுங்க. இங்கே ஓப்பன் ஆகிடும் நமக்கு. இதில் பார்த்தோன்னா இப்போது இந்த per second டிஃபால்ட்டாக இருக்காது உங்களுக்குலாம். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் எனக்கு இருக்குது. இதில் இப்போ எக்ஸாக்சஸில் தான் நமக்கு இந்த மூமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அதனால் எக்ஸாக்சஸில் சூஸ் பண்ணிப்போம். அண்ட் தென் per second அதை வந்து டிக் பண்ணிங்க. அண்ட் தட்ஸ் இட் ஃபார் த பிளேயர் மூமெண்ட். ஓகே, அண்ட் ஓகே, லெட் அஸ் கிரியேட் an enemy. ஓகே, ஒரு enemy க்ரியேட் பண்ணிக்கலாம். எனிமிக்கு ஒரு கியூப் எடுத்துப்போம். ஓகே, அண்ட் இதையும் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் 000 ரீசெட் பண்ணிக்கலாம். நீங்கள் மேனுவலாக 00 கொடுக்கலாம், இல்லைனா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம கேப்சூல் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குல்ல, அதை கொஞ்சம் கீழே மூவ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக கேம் விண்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கீழே இருக்குன்ட்டு. அண்ட் இதில் நமக்கு வந்து 2 வேணும். எப்படி இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு ரிஜிட் பாடி. ஆக்சுவலாக இந்த எனிமி வந்து இப்போ மேலேருந்து கீழே விழ போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ரிஜிட் பாடி கொடுக்கணும். அண்ட் ஃபைன், உள்ள எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல, அப்படியே இருக்கட்டும். அண்ட் தென் Playmaker FSM ஆட் பண்ணணும். ஓகே, அண்ட் தென் எடிட் உள்ள போனால் ஆக்சுவலி நம்ம பிளேயருக்கு ஒரு ரொட்டேஷன் கொடுக்கணும். ஸோ நம்ம எனிமிக்கு ஒரு ரொட்டேஷன் கொடுப்போம். ஜஸ்ட் ரொட்டேட் சூஸ் பண்ணி எடுத்துங்க, டபுள் கிளிக் பண்ணுங்கள், ஓப்பன் ஆகும், இல்லைனா என்ட்ரு பண்ணுங்க. இந்த ஆக்சஸில் வந்து நம்ம மேனுவலாக கொடுத்துக்கலாம். ஸோ அதனால் அந்த சைடில் இருக்க டபுள் பட்டன் எடுத்துங்க. அண்ட் தென் எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு 300, ஒய் ஒரு 300, Z ஆல்சோ ஒரு 300 எடுத்துப்போம். ஓகே, அண்ட் மேக் ஷூர் யூ கிளிக் per second. வெயிட் திரும்ப இதில் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் வெயிட், அதாவது ஆக்ஷன் ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம வெயிட் எடுத்துப்போம். பிகாஸ் இது ப்ரீஃபாப்ஸ் ஸ்பான் ஆகிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதை வந்து புதுசாக ஸ்பான் பண்ண போகிறோம். இது தானாக அழிஞ்சிடறாப்போல் ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தானாக அழிஞ்சிடறாப்போல் வைப்போம். ஸோ இந்த ஃபினிஷ் ஈவெண்ட்டில் ஆக்சுவலாக இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணாலே நமக்கு வந்து இந்த கீழே வந்துடும். அதில் ஒரு புது ஸ்டேட், அதுலேருந்து ஒரு புது ஸ்டேட் எடுத்துப்போம். அண்ட் அதில் என்ன கொடுக்கலான்னா டெஸ்ட்ராய் செல்ஃப். ஸோ ஆக்சுவலாக இந்த நம்ம எனிமி வந்து 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தானாக இந்த ஸ்டேஜுக்கு வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும். அதான் சொல்ல வந்தோம். ஓகே, அண்ட் இவருக்கு ஃபஸ்ட்டு எனிமி நேம் கொடுத்துக்கலாம். டேக்லேயும் போய் எனிமி கொடுத்துக்கலாம். எனிமி கொடுத்தேன் வரல. ஓகே, எல்லாமே ஓகே.
இப்போது ஆக்சுவலாக அந்த எனிமி வந்து ஒரு ப்ரீஃபேபாக மாற்றணும். ப்ரீஃபேப்னா இட்ஸ் வெரி சிம்பிள். ஜஸ்ட் இங்கேருந்து ட்ராக் பண்ணி நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளே போட்டாலே அது வந்து ப்ரீஃபேப் ஆகிடும். ப்ரீஃபேப் மீன்ஸ் நம்ம அதை வந்து திரும்ப திரும்ப யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே இருக்கிறத நம்ம டெலிட் பண்ணிடலாம். அண்ட் இது எங்கே நம்ம கொண்டு வர போகிறோம்னா நம்மளோட கேமராக்குள்ளே வச்சுப்போம். பிகாஸ் டிஸ்பிளேயில் தான் நமக்கு வேணும். இது கொஞ்சம் சின்னதாக கேட்கலாம். தென் we need to open a Playmaker. ஓகே, இதில் இந்த ஸ்டேட்டில் எனிமி உருவாக்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரேண்டம் ஃப்ளோட் மினிமம் வந்து ஒரு -9, மேக்ஸிமம் ஒரு 9, பிகாஸ் நம்மளோட வைட் ஆங்கிள் ரேஞ்ச் அதை பொறுத்து. ஓகே, அண்ட் ஓகே வில் ஸ்டோர் இட் இன் எக்ஸ் ஆக்சிஸ். சும்மா நம்ம இஷ்டம் தான், அது ஒரு ஜஸ்ட் ஒரு வேரியபிள் நேம். நீங்கள் உங்களோட பேரை கூட கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஒரு நீட்டாக இருக்கணுன்றதுக்காக எக்ஸ் ஆக்சிஸ்னு கொடுக்குறேன், அவ்வளோதான். அண்ட் இதை வந்து நம்ம இப்போது செக் வெக்டார் 3 அதில் வந்து XYZ இது மூணுமே இருக்கிறது வேணும். ஆக்சுவலாக மூணு டைரெக்ஷன். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம எங்கே உருவாக்க போகிறோன்னா அதாவது வெக்டார் 3 வேரியபிளுக்கு ஃபஸ்ட் ஒரு நேம் கொடுத்துருவோம். ஓகே, பிகாஸ் இதில் தான் வந்து ஸ்டோர் ஆக போகுது. இதுக்கு வந்து சும்மா ஸ்பான் ரேண்டமாக ஸ்பான் ஆகிற ஒரு இடம். ஸோ ஓகே, அண்ட் தென் நமக்கு இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் தான் வந்து அந்த நம்ம ஆல்ரெடி ஃப்ளோட் ரேஞ்ச் கொடுத்துருக்கோம். இந்த எண்ட்லேருந்து அந்த எண்ட் வரைக்கும் -9 to +9. ஸோ அதனால் எக்ஸ் ஆக்சிஸில் அந்த ஸ்டோர் பண்ண எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துப்போம். அண்ட் ஒயில் வந்து மேனுவலாக நம்மளாக கொடுக்கலாம். நம்ம பிளேயருக்கும் கொஞ்சம் மேலேருந்து வரணும் அண்ட் ஸ்க்ரீன்லேயும் தெரியக்கூடாது. ஸோ மேபி ஒரு 8. ஓகே, and then okay we have to ஆக்சுவலாக நம்ம வந்து எனிமியை வந்து ஸ்பான் பண்ணணும்ல. ஸோ அதுக்கு வந்து நம்ம will create a object. இதில் வந்து நம்ம அந்த ஆல்ரெடி எடுத்து போட்டு வச்சுக்க ப்ரீஃபேப் இருக்குல்ல, ஸோ அந்த ப்ரீஃபேப்பை இழுத்து அதை இழுத்து இந்த கேம் ஆப்ஜெக்டில் கொடுத்துட்டா வந்துடும். இந்த ஸ்பான் பாயிண்ட் நோ ப்ராப்ளம். பொசிஷன் மட்டும் நம்ம ஆல்ரெடி கொடுத்து வச்சுருக்க அந்த ஸ்பான் ரேண்டம் ஸ்பான் ஒரு ஆல்ரெடி கொடுத்து வச்சுருக்கோம்ல, ஸோ அது கொடுத்துட்டா அங்கேருந்து ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிடும். And then we'll wait for a second. No, not even a second. We'll wait for 0.1. Okay, and then again we'll make a new event. Next event, next frame, next, simple, next. And இதை ஒரு லூப் பார்க்கணும். ஸோ அதனால நம்ம அந்த நெக்ஸ்ட்லேருந்து இழுத்து இதே ஸ்டேட்குள்ளே கொடுத்துட்டா இட் வில் பி ஈஸி. ஸோ கொஞ்சம் சின்னதாகிப்போம். ஓகே, தட்ஸ் இட். ஆக்சுவலாக இதில் எவ்ரி ஃப்ரேம் அதை சூஸ் பண்ணிங்க. ஓகே, ஐ ஃபர்கட் டு டெல் யூ. அப்போ தான் ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் நமக்கு வந்து ஸ்பான் ஆகிட்டே இருக்கும். தென் குட் டு கோ. No, we have to do one more thing. ஆக்சுவலாக நம்ம பிளேயருக்கு வந்து ஒரு டெத் கொடுக்கணும்ல. ஸோ இவருக்கு பேரை வந்து பிளேயர் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிப்போம். அண்ட் தென் நம்ம பிளேயருக்கு நமக்கு கேம் ஃபினிஷ் ஆகிறதுக்கு ஒரு வேணும்ல. ஸோ create a new action called collision event. இந்த ஈவெண்ட்டில் இப்போது collision. ஓகேவா, ஆக்சுவலாக நம்ம எந்த டேக் கொடுத்துருக்கோமோ அந்த எனிமி டேக்கோட நம்மளோட பிளேயர் மோது நம்ம வந்து அவுட் ஆகிறப்பெல்லாம் செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம இங்கே வந்து புதுசாக ஒரு ஈவெண்ட் க்ரியேட் பண்ணணும். கேம் ஓவர். ஓகே, சிம்பிளி கேம் ஓவர். அண்ட் இதில் வந்து கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி நம்ம நார்மலாக கிளிக் இழுத்துட்டு வந்து வெளில விட்டாலே நமக்கு வந்து ஸ்டேட் ஓப்பன் ஆகிடும். அண்ட் அதில் டெஸ்ட்ராய் செல்ஃப் அப்படி சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் சூஸ் பண்ணிப்போம். தட்ஸ் இட், சிம்பிள் ஆஸ் இட். ஓகே, இப்போ நம்ம கலர் கொடுப்போம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த எனிமி ப்ரீஃபேப் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் பிகாஸ் இட்ஸ் அ ப்ரீஃபேப், ஸோ அதை ஓப்பன் பண்ணி தான் அதுக்கு கலர் கொடுக்கணும். இப்போ நம்ம மெட்டீரியல்ஸ் ஓப்பன் பண்ணி வில் சூஸ் அ கலர் எனிமி. ஸோ ரெட் கலர் கொடுக்கலாம். சூட்ஸ் ஃபார் எனிமி. ஓகே, தட்ஸ் இட். நம்ம இப்போ பேக் போய்க்கலாம்.
ஓகே, இப்போது பிளேயருக்கு ஒரு கலர் கொடுத்துக்கலாம். ப்ளூ நல்லாயிருக்கும், ஸோ அதை கொடுப்போம். அண்ட் நோ, ஒன் மோர் திங் ஐ ஃபர்காட் டு டெல் யூ. ஆக்சுவலாக நம்மளோட பேக்ரவுண்ட் கேமரா இருக்குல்ல, ஸோ அதுக்கும் கலர் கொடுத்துக்கலாம். இப்போது மெயின் கேமரா சூஸ் பண்ணி அதில் ஸ்கை பாக்ஸ்ன்னு இருக்குல்ல இந்த கேமராவில், ஸோ அது சாலிட் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். சாலிட் கலரில் ஏதாச்சும் ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூ கொஞ்சம் நல்லா இருக்குது. உங்கள் இஷ்டம் தான், உங்கள் விருப்பம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த கலர் சூஸ் பண்ணிங்க. அண்ட் நவ் இட் இஸ் குட், வி ஆர் குட் டு கோ. ஓகே, இப்போது மேக்ஸிமைஸ் பண்ணி ப்ளே பண்ணி பார்க்கலாம். It is taking some time. Yeah, see, we are actually playing it. Ooh, death. Okay, இன்னொரு ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி இந்த கேமை நம்ம இன்னும் டெவலப் பண்ணலாம். அண்ட் இட் இஸ் அப் டு யூ. இதில் நம்ம இப்போ புல்லட்ஸ் வரா போல் அந்த மேலேருந்து வர்றது மேலேருந்து கொட்டுற அந்த பால்ஸ், அந்த க்யூப்ஸை நம்ம ஷூட் பண்ணுற போல் நமக்கு எப்படி வேணுமோ அப்படி டெவலப் பண்ணலாம். டெவலப் பண்ணிட்டு இதை நம்ம தாராளமாக ரிலீஸ் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் நமக்கு இன்னொரு ஆசமான கேம் எப்படி கோடிங் எதுவும் இல்லாமல் செய்யலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக நம்ம சேனலில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்திடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.